திரு செல்வம், அதிமுக இதை ஏற்கவில்லை, அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான ஒரு உக்தியாக தான் இந்த கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார் அமித்ஷா அப்படின்னு நிறையா கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஏன் அப்படி தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க திரு செல்வம்? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நிறைய ரீகன் உள்ளிட்ட தொழில் என்னுடைய அடையாளமாக நாங்கெல்லாம் கருதுற அண்ணன் ரவீந்திர துரைசாமி அவர்கள் ஐயா தாரலிங்க நாடாருடைய சீடராக அரசியல் கால் பதித்தவர். அது போலவே அண்ணன் மரியாதைக்குரிய டி.எஸ். மணி அவர்கள் அந்த பொருளை நதி திருநெல்வேலி சீமையில் உள்ளவர், அவர்களுக்கும் ஒதுக்கி பாரதிக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய இயக்கம் எங்களுடைய கட்சியின் சார்பில் யாரும் இந்த கருத்துக்கள் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தலைமை ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் நான் ஒப்புக்கொண்ட காரணத்தால தவிர்க்க முடியாம இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதே நேரத்துல அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆழமான அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அரசியலை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு திறனாய்வாளர்கள் பேசுகிற அளவிற்கு நான் பேசிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்பு சென்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியை ஒருங்கிணைத்து விட்டு போயிருக்கிறார். அதுல எந்த மாறுபாடும் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா எப்படி தலைமையாக இருந்தா அது போல தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தலைமை. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமை என்பது முடிவாகிவிட்டது. இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்புல, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் எங்க கூட்டணியில எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப இதுல பெரிய விவாதிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒன்னும் பெருசா சொல்லல. என்ன சொன்னாங்க, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவர், அதே போல முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவராகவும் அகில இந்திய தலைவராகவும் இருந்தவர். அதனால சில அரசியலில் நீண்ட அனுபவம் வாய்ந்தவர். அதனால சில காய்கள் நகர்த்துகிற பொழுது பத்திரிகையாளர்கள் சாதாரணமா கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல, மகாராஷ்டிராவில் எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல தமிழ்நாட்டிலும் ஒரு ஆட்சி மாற்றம் உறுதியாக நடக்கும். எந்த ஆட்சி மாற்றம்? திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த திமுக ஆட்சி அகற்றப்படும் சொல்லி அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கூட்டணியின் விருப்பம். அதே நேரத்தில் அது அகற்றப்படும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர், நீண்ட அனுபவம் உள்ள தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல பெரிய செய்திகள் விவாதிக்கிற அளவிற்கு பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவிற்கு ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரி, ஏன் இவ்வளவு பேர் விவாதத்துக்கு பிரச்சனையா வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் சலசலப்புகள் தொடங்கி இருக்கு. திமுக என்கிற குளத்தில் கல்லறிந்து அங்கே ஒரு சலசலப்பு தெரிகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அறிந்த வரை மதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே வருவதற்கான எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மட்டும்தான் பாக்கின்னு சொல்றாங்க. ஒண்ணு, இன்னும் கூண்டில் அடைபட்டு கிடக்கிற சிறுத்தைகளை கூட வெளியே பாய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், நான் இதுவரை இருந்த அரசியலை விட இப்போ ஒரு நுட்பமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 தேர்தலில் ஒரு தேர்ட் பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக விஜய் அவர்கள் திரைப்படத்துறையில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்திருக்கிறார். அதே நேரத்தில் அரசியல் களத்தில் அவருடைய ஓட்டு வங்கி, ஓட்டு சதவீதம் இருக்கிற அவருடைய பலம் என்ன என்பது தெரியல.
அதே நேரத்தில் அவர் போற இடங்கள்லாம் மிக கடுமையான கூட்டங்கள் வருகிறது, மிக நுட்பமான தாய் நகர்த்துகிறார். அதனால இப்ப என்ன கேட்டீங்கன்னா பார்கெனிங் கெப்பாசிட்டி, அதாவது இடம் உங்களுக்கு இத்தனை எண்ணிக்கைக்கு வேண்டும், இவ்வளவு இடங்கள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய வலிமை யாருக்கு வந்துருச்சு? கூட்டணி கட்சிகளுக்கு வந்துருச்சு. ஏன் கேட்டீங்கன்னா அவங்க விஜய் அவர்கள் சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்றாரு. அரசியல்ல மரியாதைக்குரிய நெறியாளர்களுக்கு தெரியும், நீங்க ஒரு நாள் இரவு என்பது நீண்ட தூரம். ஒரு நாள் இரவு, ஒரு நாள் ராத்திரியில மிகப்பெரிய பாக்சரத்தின் ஓட்டங்களா நீர்நெடுவின் ஓட்டங்களே தீப்பாற்றி அரசியலே எத்தனையோ தற்போதைய நிலையை மாற்றிடும், திசைவழி போட்டு மாற்றிடும். அதனால என்ன நடக்கும்னு நம்மளால யூகிக்க முடியல. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு பிளவை வேற ஒண்ணு இல்ல. இந்த ஊடகங்களை திமுக பயன்படுத்தி, நான் இந்த ஊடகத்தை சொல்லல, பொதுவா காட்சி ஊடகம், அச்சு ஊடகத்தை, பிரிண்ட் மீடியாவை, விஷுவல் மீடியாவை சார் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று சொன்னதற்கான என்ன சார் அர்த்தம்? நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுவா, நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னாலே அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைச்சாலே நாங்க எல்லாரும் இந்த பங்குதாரர்கள் தானே, நாங்க எல்லாம் ஒரே பங்குதாரர் தானே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, கடந்த காலங்களில் அரசியல் நிகழ்வுகள், அரசியல் பேச்சு வேற மாதிரி இருந்தது. 2026 விசித்திரமாகவே இருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள், திறனாய்வாளர்கள் கணிக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு கட்சிக்குமே சார் அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிற அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும், நாம மந்திரிகளாக நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மந்திரியாக வரணும் கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு. அதை சொல்லுங்க சார். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அந்த அர்த்தத்திலே சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே தலைமையாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டின் தலைமையாக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். நீங்க இதுல ரொம்ப பெரிய அளவில் நாம இன்டர்பிரேஷன்ல மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதனால இப்போ உங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ள ஒற்றை நோக்கம், இந்த ஆட்சி இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் ஒரு ஒட்டு கூட்டணி அமைத்து இவர்கள் எல்லாம் தேசபக்திக்காக போராடுகிறவர்கள் போலவும், பாரதிய ஜனதா கட்சியோட மதவாத சக்தி போலவும் இவர்கள் எல்லாம் ஒரு மாய தோற்றத்தை கடந்த 2024 ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் கூட நல்ல கவனிங்க, என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சி தாமரையில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் 2வது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மதிக்க தகுந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தலைமையை அமைந்த கூட்டணி 18.4% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இப்ப 18, 21 சேரும் போது நாங்க ஆட்சிக்கு வந்துருவோங்கிற பயம் திமுகவுக்கு வந்துருச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊடகங்களிலே தவறான ஒரு சின்ன செய்தியை கூட பெரிதாக்கி விவாதமாக்கி ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணி, இப்ப எங்களுடைய அருமை அதிமுக ஆதரவாளர் தம்பி பொதுகை சாரதி சொன்ன மாதிரி நான் பேச முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எந்த சர்ச்சையும் வரலையே. நாங்க அவர் முதலமைச்சர் இல்லை, இவர் முதலமைச்சர் இல்லை, அவர் முதலமைச்சர், இவர் முதலமைச்சர், இதுக்குள்ள வரல. எங்களுடைய ஒற்றை நோக்கம் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த கருத்தை அதிமுக ஏற்கிறதா அப்படின்னா அது ஏற்கவில்லை அப்படின்றதுதான். எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை பதிவு செய்யாமல் இருந்தால் கூட அடுத்த கட்ட தலைவர்கள் இதை ஏற்காத ரீதியில் தானே பேசுகிறார்கள். வேற 2வது கட்ட தலைவர்கள் யாருமே பேசலாம். பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயனா ராஜேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார், நாங்கள் எங்க கூட்டணி மிக வலிமையாக சார், கூட்டணியின் கட்டளை தளபதி எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இதை பதிவு செய்கிறார். இருக்கட்டுமே, நான் எங்க மாணவத்தை கருத்து சொல்லல. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஒரு எல்லையை தாண்டி கருத்து சொல்லுகிற அந்த உரிமையும் அந்த அவசியமும் எனக்கு இல்லைங்கிறது என்னோட கருத்து. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒற்றுமையாக இருந்து
இந்த தேர்தல் களத்தில், இந்த குருச்சேத்திர யுத்த களத்திலே நாம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஆட்சியை அகற்ற வேண்டும், மக்களுக்கு சாதாரண எளிய மக்கள் கூட வெறுக்கிற இந்த ஆட்சி, மின்சார கட்டணத்தை உயர்த்தி ஆட்சி, தொழில் வரியை உயர்த்தி ஆட்சி, வீட்டு வரியை உயர்த்தி ஆட்சி, சொத்து வரியை உயர்த்தி ஆட்சி, இப்படி மக்கள் விரோதமாக செயல்படக்கூடிய இந்த ஆட்சியை கடந்த 2021 மாயமான இல்ல ஏழவே ஏழாத நடக்கவே நடக்காத வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி செலுத்தி வீட்டை நாங்க ஒழிச்சிருவோம், நாங்க கட்சத்தை மீட்டுருவோம், இப்படி எல்லாம் இல்லாத கொள்ளாத வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு அறுவடை செய்த திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூய தொண்டர்கள் முழுமனதோடு ஈர்ப்பு அர்ப்பணிப்பு உணர்வோடு டெடிகேட்டடா அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவோம். இதுதான் எங்களுக்கு இருக்கிற செய்தி. நம்ம தொடர்ந்து பேசலாம்.